மதுரையின் அமைதியான ஒரு குடியிருப்பு பகுதி. அதிகாலையில் பறவைகளின் சத்தமும் காஃபியின் மணமும் அந்த தெருவையே உயிர்ப்புடன் வைத்திருந்தது. அந்த தெருவின் மூலையில் இருந்தது 2 மாடிகள் கொண்ட அழகான வீடு. அந்த வீட்டின் உரிமையாளர் நந்தினி. 32 வயது. கணவரை இழந்து 5 ஆண்டுகள் ஆகியிருந்தன. 8 வயது மகள் அணுவுடன் வாழ்ந்து வந்தாள். வெளியில் பார்த்தால் தன்னம்பிக்கையான பெண். ஆனால் இரவு நேரங்களில் வீடு முழுவதும் அமைதியாகிவிட்டாள். அந்த அமைதியே அவளுக்கு மிகப்பெரிய துணையாகவும் சில நேரங்களில் மிகப்பெரிய வேதனையாகவும் இருந்தது. மேல் மாடி போர்ஷன் பல மாதங்களாக காலியாக இருந்தது. ஒரு நாள் காலை, மேடம், வாடகைக்கு வீடு இன்னும் காலியா இருக்கா என்று குரல் கேட்டது. கதவை திறந்தாள் நந்தினி. வாசலில் நின்றிருந்தான் கார்த்திக். 30 வயது. ஒரு கட்டிட வடிவமைப்பு நிறுவனத்தில் வேலை. முகத்தில் எப்போதும் புன்னகை, பேசுவதில் மரியாதை. வீட்டை முழுவதும் சுட்டி காட்டிய நந்தினி ஒரே ஒரு நிபந்தனை. சொல்லுங்க மேடம், இந்த வீட்டை உங்க வீடு மாதிரி பார்த்துக்கணும். கார்த்திக் சிரித்தான். அது கஷ்டமில்லை. அடுத்த நாளே அவன் குடியேறினான். முதல் வாரம் இருவரும் தேவையான விஷயங்களை தவிர வேறு எதுவும் பேசவில்லை. காலை அவன் அலுவலகத்திற்கு செல்வான். மாலை சோர்வுடன் திரும்புவான். ஒரு நாள் திடீரென்று மழை பெய்தது. மேல்மாடி பால்கனியில் காய வைத்திருந்த துணிகள் நனைந்து கொண்டிருந்தன. நந்தினி தனியாக எல்லாவற்றையும் எடுக்க முயன்றாள். அப்போது மேலிருந்து ஓடி வந்த கார்த்திக், நான் உதவுறேன் என்று சொல்லிவிட்டு மழையில் நனைந்தபடியே துணிகளை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தான். நன்றி. அதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி? அந்த சிறிய உரையாடல்தான் அவர்களுக்குள் முதல் நெருக்கமாக மாறியது. சில நாட்களுக்கு பிறகு அணுவின் சைக்கிள் சங்கிலி கலண்டு விட்டது. அவள் அழுது கொண்டிருந்தாள். கார்த்திக் கீழே வந்து 5 நிமிடங்களில் சரி செய்து விட்டான். அங்கிள், சூப்பர் என்று மகிழ்ச்சியாக கைத்தட்டினாள் அணு. அந்த சிரிப்பை பார்த்த நந்தினியின் முகத்திலும் பல நாட்களுக்கு பிறகு ஒரு உண்மையான புன்னகை மலர்ந்தது. அதன் பிறகு காலை கார்த்திக் அலுவலகம் செல்லும் போது, குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் என்ற வாழ்த்து தவறாமல் தொடர்ந்தது. மாலை வந்தவுடன், வேலை எப்படி இருந்தது என்று நந்தினி கேட்பாள். இப்போ நல்லா இருக்கு, வீட்டுக்கு வந்துட்டேனே என்று சிரிப்பான் கார்த்திக். அந்த ஒரு பதில் நந்தினியின் மனதில் தெரியாத மகிழ்ச்சியை உருவாக்கியது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நந்தினி வீட்டில் இனிப்பு செய்திருந்தாள். சிறிய கிண்ணத்தில் வைத்து மேலே கொடுக்க சென்றாள். கதவை தட்டியவுடன் கார்த்திக் திறந்தான். வாங்க மேடம், இது வீட்டில் செய்தது. அப்போ நீங்க உள்ள வந்து டீ குடிச்சிட்டு தான் போகணும். முதல் முறையாக அவள் அவன் வீட்டிற்குள் நுழைந்தாள். அறை முழுவதும் புத்தகங்கள், சுவரில் இயற்கை காட்சிகளின் ஓவியங்கள், மேசையின் மீது குடும்ப புகைப்படம். உங்க அம்மா அப்பாவா? ஆமாம், கிராமத்தில் இருக்காங்க. அடிக்கடி போவீங்களா? வேலை காரணமா முடியல. அந்த ஒரு பதிலில் இருந்த ஏக்கம் நந்தினிக்கு புரிந்தது. அதன் பிறகு வார இறுதிகளில் இருவரும் சேர்ந்து மாடி தோட்டத்தை பராமரிக்க ஆரம்பித்தனர். புதிய செடிகள், புதிய பூத்தொட்டிகள். ஒவ்வொரு மாலையும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டே பேசுவார்கள். வாழ்க்கையை பற்றி, கனவுகளை பற்றி, கடந்த காலத்தின் காயங்களை பற்றி. பேச பேச மனங்களுக்கிடையேயான தூரம் குறைந்து கொண்டே போனது. ஒரு மாலை, மழை வரப்போகும் குளிர்ந்த காற்று வீசியது.
நந்தினி மாடியில் நின்று வானத்தை ரசித்து கொண்டிருந்தாள். காற்றில் அவளது முடி முகத்தை மறைத்தது. அவள் அதை சரி செய்ய முயன்றபோது கையில் இருந்த டீ கப் தவறி கீழே விழப்போனது. உடனே கார்த்திக் அதை பிடித்தான். இருவரின் கண்களும் ஒரே நேரத்தில் சந்தித்தன. சில நொடிகள் யாரும் பேசவில்லை. நன்றி என்று மெதுவாக சொன்னாள் நந்தினி. நீங்க சிரிச்சா போதும். அந்த ஒரு வாக்கியம் அவளது இதயத்தில் நீண்ட நேரம் எதிரொலித்தது. அடுத்த சில வாரங்களில் அக்கம் பக்கத்தினர் இருவரும் அடிக்கடி பேசுவதை கவனிக்க ஆரம்பித்தனர். சிலர் கிசுகிசுக்கத் தொடங்கினர். அந்த பேச்சுகள் நந்தினியை மீண்டும் அமைதிக்குள் தள்ளின. அவள் கார்த்திக்கிடம் பேசுவதை மெதுவாக குறைத்தாள். காரணம் புரியாமல் தவித்த கார்த்திக் ஒரு நாள் அவளிடம் நேராக கேட்டான், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நந்தினி அமைதியாக நின்றாள். அவளது கண்களில் கண்ணீர் துளிகள் மிளிர்ந்தன. அந்த மௌனத்தின் பின்னால் மறைந்திருந்த உண்மையை கார்த்திக் இன்னும் அறிந்திருக்கவில்லை. அந்த மாலை முழுவதும் மழை பெய்து கொண்டிருந்தது. வாசலில் நின்றபடியே நந்தினியின் பதிலுக்காக காத்திருந்தான் கார்த்திக். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அவன் மீண்டும் கேட்டான். நந்தினி ஆழமாக மூச்சை இழுத்தாள். தப்பு நீங்க பண்ணல, தப்பு என் மனசு பண்ணிருச்சு. என்ன சொல்றீங்க? உங்களை பற்றி அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கார்த்திக் சில நொடிகள் பேச முடியாமல் நின்றான். அதனால தான் உங்களை தவிர்க்க முயற்சி பண்றேன். ஏன்? என் வாழ்க்கையில நான் மறுபடியும் யாரையும் இழக்க விரும்பல. அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதை நெகிழச் செய்தன. அவன் மெதுவாக அருகில் வந்து, நந்தினி, எல்லாரும் போயிட மாட்டாங்க. சில பேர் வாழ்க்கை முழுக்க கூடவே இருப்பாங்க என்றான். அந்த ஒரு வாக்கியம் அவளது கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. அடுத்த நாள் முதல் மீண்டும் பழையபடி பேச ஆரம்பித்தார்கள். காலை காஃபி குடித்துவிட்டு கார்த்திக் வேலைக்கு செல்வான். மாலையில் வரும்போது அணுவுக்காக சிறிய பரிசு ஒன்றை வாங்கி வருவான். அங்கிள், இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்று ஓடி வருவாள். அவளது சிரிப்பை பார்த்து நந்தினியும் சிரித்தாள். அந்த வீடு பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இன்று வெளியே போலாமா என்று கேட்டான் கார்த்திக். எங்க? அணுவையும் கூட்டிக்கிட்டு பூங்காவுக்கு. முதலில் தயங்கினாலும் மகளின் ஆசைக்காக சம்மதித்தாள். மூவரும் சேர்ந்து ஒரு நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக கழித்தனர். அணு விளையாடி கொண்டிருக்க ஒரு பெஞ்சில் அமைதியாக அமர்ந்திருந்தனர் இருவரும். நீங்க சிரிக்கும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க என்று திடீரென சொன்னான் கார்த்திக். நந்தினி வெட்கத்தில் பார்வையை திருப்பிக் கொண்டாள். எத்தனை வருஷமாச்சு யாரும் என்கிட்ட இப்படி சொல்லி. அப்போ இனிமேல் தினமும் சொல்றேன். இருவரும் சிரித்தனர். அந்த இரவு நந்தினிக்கு தூக்கம் வரவில்லை. பால்கனியில் வந்து நின்றாள். மேலே கார்த்திக்கும் தூக்கம் வரவில்லை. இருவரின் பார்வைகளும் மீண்டும் சந்தித்தன. தூரம் இருந்தாலும் மனங்கள் மிக அருகில் வந்துவிட்டன. சில நாட்களுக்கு பிறகு அணுவுக்கு திடீரென காய்ச்சல். நந்தினி மிகவும் பதறிவிட்டாள். மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல கார்த்திக் உடனே உதவினான். முழு இரவும் மருத்துவமனையிலேயே இருந்து கவனித்து கொண்டான். காலை மருத்துவர் இப்போ பயப்பட வேண்டாம் என்று சொன்னபோதுதான் இருவருக்கும் நிம்மதி வந்தது. வெளியே வந்ததும் நன்றி என்று நந்தினி சொன்னாள். நன்றி சொல்லாதீங்க. ஏன்? நான் உங்க குடும்பத்துக்காக செய்தது போலத்தான் எனக்கு தோணிச்சு. அந்த வார்த்தை நந்தினியின் இதயத்தை ஆழமாக தொட்டது. ஒரு மாலை
மாடி தோட்டத்தில் இருவரும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தனர். சூரியன் மறையும் நேரம். வானம் ஆரஞ்சு நிறமாக மாறியிருந்தது. நந்தினி, சொல்லுங்க, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. நான் இந்த வீட்டில் வாடகைக்காரனா மட்டும் இருக்கணுமா? அவள் ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். அப்படின்னா இந்த வீட்டோட ஒரு உறுப்பினரா உங்க வாழ்க்கை முழுக்க இருக்கணும். நந்தினியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அனுவுக்கு நல்ல அப்பாவா இருப்பீங்களா? கார்த்திக் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. அவள் என்னை ஏற்கும் நாளிலிருந்து அவள்தான் என் மகள். அந்த பதில் நந்தினியின் மனதில் இருந்த எல்லா பயத்தையும் கரைத்து விட்டது. சில வாரங்களுக்கு பிறகு கார்த்திக்கின் பெற்றோர் வந்தனர். நந்தினியையும் அனுவையும் அன்புடன் சந்தித்தனர். எங்களுக்கு மனசு நல்ல பொண்ணுதான் வேணும், அதுதான் கிடைச்சிருக்கு என்று கார்த்திக்கின் அம்மா சொன்னபோது நந்தினியால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. மிக எளிமையாக நடைபெற்ற திருமணத்தில் அனுதான் மலர் தூவி அம்மாவை மேடைக்கு அழைத்து சென்றாள். திருமணம் முடிந்ததும் அப்பா என்று முதல் முறையாக கார்த்திக்கை அழைத்தாள். அந்த ஒரு வார்த்தை கார்த்திக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசாக இருந்தது. ஒரு காலத்தில் வாடகைக்கு வந்தவன் இன்று அந்த வீட்டின் உரிமையுள்ள குடும்ப உறுப்பினரான மாறிவிட்டான். நந்தினி இனி தனியாக இல்லை. அனுவுக்கு இனி அப்பா இருந்தார். அந்த வீடு மீண்டும் சிரிப்பால், அன்பால், நம்பிக்கையால் நிறைந்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.